என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஜனங்கள் தீர்க்கதரிசிகளினால் மோசம் போனதை பற்றி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். தீர்க்க தரிசனமானது ஜனங்களை நிலைவரப்படுத்த வேண்டும், கர்த்தரண்டையிலே அவர்களை கெட்டி சேர்க்க வேண்டும். ஆனால் காரியங்கள் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது? தீர்க்கதரிசிகளினால் இந்த நாளிலே அநேகர் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் வெளியரங்கமாய் பார்க்கிறோம். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். தீர்க்க தரிசனத்தினால் மோசம் போய் கொண்டிருக்கிற ஜனங்கள், இன்றைக்கு சில கள்ள தீர்க்கதரிசிகள் என்ற போர்வையில், சில கள்ள தீர்க்கதரிசிகள் அல்ல, பல கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகியிருக்கிற நாட்கள். இதை கண்டேன், அதை கண்டேன், இந்த வருடத்தை குறித்து கர்த்தர் இப்படி வெளிப்படுத்தினார், அப்படி வெளிப்படுத்தினார் என்று சொல்லி எல்லாவற்றுக்கு பின்பாக பொருளாசையை மையமாய் கொண்டு ஊழியம் செய்கிற கள்ள தீர்க்கதரிசிகள், அவர்களினால் வீழ்த்தப்படுகிற எண்ணற்ற ஜனங்கள் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்று சொல்லி அதற்கு பின்பாகவே ஓடிக்கொண்டே இருக்கிறாயா? யாராவது என் தலைமையில் கை வச்சு எனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், இப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறாயா? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைபடுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி. அந்த வார்த்தையை உன் வாழ்க்கையில் நீ தரித்து கொண்டு அவருடைய சமூகத்தை தேடினால் போதும். நாளைக்கு என்ன நடைபெற போகுது, என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார், என்னை குறித்து என்ன காரியங்களெல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார், இதையெல்லாம் ஏற்ற வேளையில் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அன்றைக்கு கர்த்தரை அறியாத நாட்களில் ஜோசியக்காரர்களை தேடி போனோம், குறி சொல்கிறவங்களை தேடி போனோம், சூனியக்காரங்களை தேடி போனோம். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், கர்த்தரால் தொடப்பட்டுட்டேன்னு சொல்லி ரட்சிப்பை பெற்றுவிட்டேன் என்று சொல்லுகிற ஜனங்கள் இன்றைக்கு இடம்தான் மாறி இருக்கிறதே தவிர மனதில் மாற்றம் ஏற்படவில்லை. அன்றைக்கு குறிகாரர்களை தேடி ஓடினார்கள், இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி போர்வையில் கள்ள தீர்க்கதரிசிகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற கொடிதான காலகட்டமாக இருக்கிறது. அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் தியானிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்ற வேளையில் தன் வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். நல்ல ஆவிக்குரிய சபையில் அடங்கியிருக்க ஆரம்பியுங்கள். ஏற்ற வேளையில் உங்கள் அழைப்பு, உங்களை குறித்த திட்டங்கள், உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி தன் மகிமையும் கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு அடங்கியிருங்கள், கீழ்ப்படியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.